பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சிக்கு புறப்பட்டார். இன்றைய தினத்திலிருந்து தேர்தல் பரப்புரை தொடங்க உள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சிக்கு புறப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கீதா. கீதா, முழு விவரம். நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. இதில் முதற்கட்டமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை ஆதரித்து தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்று தனது பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்குகிறார். அதற்காக தற்போது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். இந்நிலையில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கி இருப்பதனால் திமுக சார்பில் போட்டியிடும் 21 வேட்பாளர்கள் பட்டியலை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று திருச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்குகிறார். இதற்காக திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்ற பொதுக்கூட்டத்தில் மாலை 5 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அருண் நேரு மற்றும் திருச்சியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் துரை வைகோ உள்ளிட்டோரை அறிமுகம் செய்து வைத்து வாக்குகளை சேகரிக்க இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க இருக்கின்றனர். பிரச்சார பொதுக்கூட்டம் முடிந்ததும் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தஞ்சாவூர் செல்கிறார். அதன் பிறகு தஞ்சை, நாகை பகுதிகளில் திமுக வேட்பாளரை ஆதரித்து நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இன்று தொடங்கும் இந்த பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை சென்னையில் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை முடிவு செய்கிறார். மொத்தம் 20 நாட்கள் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். இந்நிலையில் தற்போது சென்னை விமான நிலையத்தில் மு.க.ஸ்டாலின் திருச்சி செல்வதற்காக வந்திருக்கிறார். உடன் அமைச்சர்கள் பொன்முடி, சேகர்பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் வந்திருக்கின்றனர். சற்று நேரத்தில் திருச்சி பொதுக்கூட்டத்திற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறப்பட இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.